ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப டேஸ்டியான சிம்பிளான சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம இப்போ சிக்கன் பிரியாணி பண்ணுறதுக்கு 1/2 kg சிக்கன் எடுத்துருக்கோம். தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்தேன். இப்போ நம்ம சிக்கனை வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. அதுக்கு கூட கொஞ்சமாக சிக்கன் மசாலா போட்டுக்கலாம். ½ டீஸ்பூன் மிளகாய் பொடி போடலாம். கொஞ்சமாக மஞ்சள் பவுடர் போடலாம். இப்போ நான் போட்ட பிரியாணி மசாலா, மஞ்சள் பவுட்ரு, சில்லி பவுட்ரு போட்டு சிக்கனை நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ண சிக்கனை ஒரு 1/2 மணி நேரம் ஊற வைக்கலாம். அப்போ தான் சிக்கனில் மசாலா எல்லாம் நல்லா பிடிக்கும். இப்போது நம்ம இஞ்சி பூண்டு ரெண்டையும் நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு. நம்ம எடுத்துருந்தோம்ல சிக்கனில் தயிர் சேர்த்துக்கணும், மிளகாய் பொடி சேர்த்துக்கணும், அப்புறமா பிரியாணி மசாலா சேர்த்துக்கோங்க, கொஞ்சமாக மஞ்சள் பவுடர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. சிக்கனில் தயிர் சேர்க்குறதுனால சிக்கன் ரொம்ப சாஃப்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ சிக்கனை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம். இதை ஒரு 1/2 மணி நேரம் ஊற வைக்கணும். ஊற வைக்கும்போது தான் மசாலா எல்லாம் சிக்கனில் நல்லா பிடிக்கும். அப்போ தான் சிக்கன் பிரியாணி சாப்பிட்றது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த சிக்கனில் கொஞ்சமாக இஞ்சி போட்டு சேர்த்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணலாம். இஞ்சி பூண்டு சேர்த்து மிக்ஸ் பண்ணவும் நல்லா வாசனையாக இருக்கும். நல்லா ஃப்ரெஷ்ஷான புதினா, கொத்தமல்லி எடுத்துருக்கோம். நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி பிரியாணியில் சேர்த்துடலாம். இப்போது இதை மாதிரி சின்னதாக உள்ளியை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் தக்காளி இதை மாதிரி சின்னதாக ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாத்திரம் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். ரெண்டு ஸ்பூனு நெய் எடுத்துக்கோங்க. நீங்கள் நெய் ஆட் பண்ணும்போது பிரியாணியோட ஸ்மெல் ரொம்ப நல்லாயிருக்கும். பட்டை சேர்த்துக்கலாம். 2 துண்டு பட்டை சேர்த்துக்கலாம். கிண்டதுக்கு இப்போ 1 பீஸ் பிரியாணி இலை சேர்த்துக்கலாம். ஏலக்காய் 2 பீஸ் எடுத்துக்கலாம். 2 பீஸ் ஸ்டார் எடுத்துக்கலாம். உள்ளி சேர்த்துக்கலாம். இப்போ உள்ளி சேர்த்துக்கலாம். உள்ளி சீக்கிரமாக வதங்குறதுக்கு நம்ம கொஞ்சம் சால்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம சால்ட் ஆட் பண்ணும்போது உள்ளி கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கும். வெங்காயம் நல்லா பொன்னிறம் வர வதக்கணும். இப்போ வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு சொல்ல வேண்டியது. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம்.
இப்போ உள்ளி தக்காளி இஞ்சி பூண்டு மூணையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணலாம். மிக்ஸ் பண்ணும்போது தெரியுது நல்லா அருமையான வாசனை வருது. இஞ்சி பூண்டு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணும்போது அது ஃப்ரை பண்ணும்போது அவ்வளோ அருமையான ஸ்மெல் வரும். நம்ம இப்போ தான் பிரியாணி பண்ண ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸ்டார்ட் பண்ண போய் பக்கத்து வீட்டில் வந்து எனக்கு உங்கள் வீட்டில் பிரியாணியே பண்ணுறாங்கன்னு கேட்குறாங்க. ஆனால் இங்குள்ள ஸ்மெல்லு அங்கே வர போயிடுச்சு பாருங்கள். அப்போ எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். இப்போ உள்ளி இஞ்சி பூண்டு தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மிளகாய் பொடி போடலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். பிரியாணி மசாலா சேர்க்கும்போது இன்னும் ஸ்மெல் ரொம்ப நல்லாயிருக்கும். தக்காளி நல்லா வதங்கினப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க புதினா கொத்தமல்லி ரெண்டையும் சேர்த்துக்கலாம். இதில் ஆல்ரெடி மேரினேட் பண்ணி வச்சுட்டு சிக்கன் சேர்த்துக்கலாம். மசாலா எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது, செம்ம டேஸ்ட்டு. 2 கிலோ பாஸ்மதி அரிசி எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணீரில் ஊற வச்சுருக்கேன். 1/2 மணி நேரம் தண்ணீரில் நல்லா ஊறணும். குக்கரில் பண்ணுறதுனால 1 கிளாஸ் பாஸ்மதி அரிசிக்கு 1.5 கிளாஸ் தண்ணி எடுக்கணும். நான் இந்த கிளாஸில் 2 கிளாஸ் பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். அதுக்காக 3 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். நம்ம தண்ணி ஊற்றின அப்புறம் சால்ட்டு மசாலா எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். ஒரு மாதிரி கறி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போது நம்ம வாஷ் பண்ணி வச்சுருந்தா பாஸ்மதி ரைஸ் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சுருந்தா பாஸ்மதி அரிசி சேர்த்துக்கலாம். அருமையாக இருக்குது. வீடியோ இருக்கு. இப்போ நம்ம குக்கரை மூடி வச்சு குக் பண்ணலாம். நம்ம இப்போ 3 விசில் வர வரை வெயிட் பண்ணுறோம். இதை மாதிரி யாரெல்லாம் பிரியாணி பண்ணமோ உங்கள் வீட்டுக்கு இதை மாதிரி புது கெஸ்ட்டு வருவாங்க. நான் பண்ண பிரியாணியோட ஸ்மெல்லை கேட்டு எங்கள் வீட்டுக்கு ஒரு புது கெஸ்ட்டு வந்திருக்காங்க. எப்பண்டா பிரியாணியை ஓப்பன் பண்ணுவீங்க சாப்பிட்லான்னு வெயிட் பண்ணிகிட்டே இருக்குது. இந்த கெஸ்ட்டை உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா கண்டிப்பாக இந்த கெஸ்ட்டுக்காகவே லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.